கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் தற்போது நாடு முழுவதும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை பொய் கூறுபவர்கள் இருப்பதாக சொல்லப்படும் அமைச்சரவையிலிருந்துதான் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். போலி பேராசிரியர்கள், போலி கலாநிதிகள், போலி வைத்தியர்கள் இவ்வளவும் அமைச்சரவையிலே இருக்கின்றது. எல்லாம் போலிகளே. ஆகையால அமைச்சரவையில் இருந்துதான் இந்த வேலை திட்டத்தை முதலில் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி பிபித்ருகல உரிமைய கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்பன்பில தெரிவித்திருக்கிறார். இந்த வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் அமைச்சரவையிலிருந்துதான் இதை முதல்ல ஆரம்பிக்க வேண்டும். ஏனென்றால் அங்குதான் நிறைய போலியான நபர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பொய் கூறுவதை உரிமையாக கூறுபவர்களை முதலில் பாராளுமன்றத்திலிருந்து கிளீன் செய்ய வேண்டும். இதனை முதலில் செய்வதுதான் கிளீன் ஸ்ரீலங்காவின் ஆரம்ப வேலை திட்டமாக இருக்கும் என்று தான் ஜனாதிபதிக்கு நினைவூட்டுவதாகவும் சொல்லியிருக்கிறார். மக்கள் பூச்செடி என்று நினைத்து கஞ்சாவை விதைத்திருக்கிறார்கள். இறுதியில் பூ பூக்கவில்லை என்று தெரிந்த பின்தான் அவர்களுக்கு அது காட்டுச் செடி என்றும் கஞ்சா செடி என்றும் தெரிய வந்திருக்கிறது. இதனை மெதுவாக அகற்ற வேண்டும். இதனால் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் இதனையே முதலில் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி உதய கம்பன்பில கூறியிருக்கிறார். அமைச்சரவையிலிருந்து முதலாவது இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி உதய கம்பன்பில சொன்னதற்கு முக்கியமான காரணம் சபாநாயகர் பதவியிலிருந்து அசோக ரென்வெல விலகியமையும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. ஏனென்றால் கலாநிதி பட்டம் தொடர்பில் கடும் சர்ச்சை ஒன்று எழுந்து அவரது கலாநிதி பட்டம் போலியானது என்று பேசப்பட்டது. அவர் அதன் உண்மைத்தன்மையை ஆதாரபூர்வமாக நிரூபிக்காத பட்சத்தில் இப்படியான போலியான நபர்கள் இருக்கிற அமைச்சரவையிலிருந்துதான் முதலில் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி உதய கம்பன்பில அவர்கள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார். என்னதான் நாடு பூராகவும் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தை முன்னெடுத்தாலும் சட்டத்தை உருவாக்குகின்ற உயர்ந்த சபையில் இருக்கின்றவர்கள் போலியானவர்களா உண்மையானவர்களா என்பது முதலில் கிளீன் செய்யப்பட வேண்டிய ஒரு அவசியமான விடயமாக இங்கு இருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க.